ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. இது என்ன செடின்னு பாருங்கள், மேஃப்ளவர்னு ஒன்று வாங்கினேன் இல்லைங்க. அதில் அந்த பூ காஞ்சிடுச்சு. 3 தளிர் அது வருது, இலை வருது. இது ஒன்று, இது ஒன்று, அது ஒன்று. உள்ளார கிழங்கு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கங்க, அதுக்குள்ளே இதுலேயும் ஒரு கனகாமர செடி வந்துருச்சு. கனகாமர செடி முளைச்சி வந்துருக்குது. டெய்லி 2 வாட்டி பார்ப்பேங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம செடிகள் எப்படி ஹெல்த்தியாக இருக்கா என்ன ஏதுன்னு டெய்லி பார்த்துட்டு, அதுக்கு ஏதாவது உரங்கள் தேவைன்னா கொடுக்கறது, தண்ணி ஊற்றுறது காஞ்சிருந்தா அப்படி அது பண்ணிட்டு வந்தாலே, ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே அது நல்லா வந்துடும். இது மே மாதம் முடிஞ்சதும் மேஃப்ளவருங்க. இது வருஷத்தில் ஒரு வாட்டி மே மாதம் மட்டும் 1ஆம் தேதி பூத்துரும். அதுக்கப்புறம் இந்த ஜூன் வந்ததும் காஞ்சிடும். இந்த ஜூன் 1ஆம் தேதியே காஞ்சிடுச்சு. அது கட் பண்ணிட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்கப்பா, காஞ்சிருக்கதை காமிக்கிறேன். இதாங்க காஞ்ச பூ, மேஃப்ளவர். மே மாதம் ஸ்டார்டிங்லேயே பூத்துரும். அதுக்கப்புறம் 1 மந்த் இருக்குங்க. 1 மந்த் இருக்கும். கரெக்டாக ஜூன் 1ஆம் தேதி காஞ்சிருச்சு. இப்போ அதோட இலைகள்லாம் செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அது கிழங்கு தான் வைப்பாங்க, கட்டிங்ஸ்லலாம் வராது. இங்கே நான் கிழங்கு வாங்கலைங்க, நான் செடியாகவே வாங்கி வச்சேன். அந்த பூ இருக்கும் போது மேலே வாங்கினேன். பூ காஞ்சதுக்கப்புறம் செடி வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கமெண்டில் கேளுங்க, சொல்கிறேன்.